வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமான தமிழ் வார்த்தைகளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு எப்படி. இன்னைக்கு லிஸ்ட ஏப்பத்தோட தொடங்கலாம். ஏப்பம், ஏப்பம்னா வந்து இங்கிலீஷ்ல பர்ப். ஸோ பர்பிங் இல்லாட்டினா பெல்ச்சிங், பெல்ச்சிங். ஸோ பர்ப் இல்லாட்டினா பெல்ச்சிங். அடுத்தது ஒட்டுக்கேள், ஒட்டு கேட்கறது. ஒட்டு கேட்கறது வந்து ஈவ்ஸ் டிராப்பிங், ஈவ்ஸ் டிராப்பிங். இல்லாட்டினா ஓவர் ஹியரிங், ஓவர் ஹியரிங். நம்ம அடுத்த ரூம்ல யாராவது நம்ம பேசிட்டு இருந்தாங்கன்னா அதை வந்து தற்செயலாக கேட்கறது வந்து ஓவர் ஹியரிங். பட் ரியலாக ஒரு இன்டென்ஷனலாக நம்ம வேணும்னே நம்ம போய் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கறது வந்து ஈவ்ஸ் டிராப்பிங், ஈவ்ஸ் டிராப்பிங். இப்போ நமக்கு கால் இடறுது, அப்போ கால் இடறத வந்து ஐ ட்ரிப்ட். ஸோ நம்ம வந்து ட்ரிப் ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரிப். இது வந்து நம்ம டூர் போகிறது அதுவும் ட்ரிப் தான். பட் வந்து கால் இடறக்கு வார்த்தை வந்து கரஸ்பாண்டிங் இங்கிலீஷ் வார்த்தை வந்து ட்ரிப். ஐ ட்ரிப்ட் அண்ட் ஃபெல் டவுன். நான் வந்து கால் இடறி கீழே விழுந்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஐ ட்ரிப்ட் அண்ட் ஃபெல் டவுன். கொட்டாவி, கொட்டாவி விடுறது வந்து யான், யானிங் அப்படிம்போம். ஸோ கொட்டாவி தூக்கத்தோட சம்பந்தப்பட்டது யான், யானிங். சம்மணம் போட்டு உட்கார்றது வந்து ஸ்குவாட், ஸ்குவாட், ஸ்குவாட்டிங் ஆன் த ஃப்ளோர் அப்படிம்போம். ஸ்குவாட்டிங் ஆன் த ஃப்ளோர், அதான் ஸ்குவாட். அடுத்த வார்த்தை சொடக்கு, சொடக்கு போடுறது. ஸோ சொடக்கு போடுறதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து பிரேக்கிங் த நக்கல்ஸ். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே நக்கல்ஸ்னா என்னன்னு தெரியும். நக்கல்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய விரல்கள் வந்து கையில் வந்து சேருது இல்லை. அப்போ அந்த இடத்துல ஒரு மேடாக இருக்குல்ல. ஸோ அஞ்சு அஞ்சு இருக்கும் நமக்கு ஒரு கையில் வந்து. ஸோ 5 விரல்களும் வந்து எந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக கையில் வந்து சேருதோ அதான் நக்கல், அந்த மேடு. ஸோ நம்ம சொடக்கு போடும்போது அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு சத்தம் வரும். அதான் பிரேக்கிங் த நக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதனால தான். அடுத்தது தடுமாற்றம். தடுமாற்றம் வந்து ஸ்டம்பிள், ஸ்டம்பிள் ஆகுறது. ஸோ ஐ ஸ்டம்பிள் ஆன் த வே டு ஸ்கோரிங் த கோல் அப்படின்னு. நம்ம தடுமாறணும் ஆனால் கோல் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஐ ஸ்டம்பிள் ஆன் த வே டு ஸ்கோரிங் அ கோல். தள்ளாடல், தள்ளாடல்னா வாபிள். தள்ளாடல்னா வந்து தள்ளாடுறது எப்படின்னா வந்து இப்போ நம்ம குடிச்சிட்டு ரோட்ல நடந்து போறவங்க அவங்க தள்ளாடி போவாங்க, அதான் வாபிள். ஸோ இல்லை நம்ம வந்து சின்ன பசங்களுக்கு வந்து சைக்கிளில் இப்போதான் பழகி கொடுப்போம், அவங்களுக்கு வந்து கால் ஒரு சைடு எட்டாது, அவங்க வந்து தள்ளாடுவாங்க அந்த சைக்கிளில் வந்து இந்த சைடு ஆடுறது வந்து அதான் வாப்ளிங். ஸோ தள்ளாடல் வந்து வாபிள் இல்லாட்டினா வாப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம். துள்றது ஹாப் இல்லாட்டினா ஹாப்பிங். ஸோ பேசிக்கலி ஜம்ப்னா தெரியும், குதிக்கிறது. இது வந்து அந்த இடத்துல இருந்தே துள்றது வந்து ஹாப், ஹாப்பிங். அதாவது தெரிக்கிறது. இப்போ நம்ம ஒரு கிளாஸை தூக்கி கீழே போடுறோம், அப்போ வந்து இட்ஸ் ஸ்பிளாட்டர்ஸ். இங்கிலீஷில் வந்து ஸ்பிளாட்டர்ன்னு சொல்லுவோம் தெரிக்கிறத வந்து. ஸோ இல்லை முட்டை கீழே விழுந்துட்டு நொறுங்கிட்டு அட் த சேம் டைம் வந்து எல்லா இடத்துலையும் தெரிச்சிட்டு தர ஃபுல்லாக நாசமாயிட்டுன்னு சொல்லுவோம்னா அதான் ஸ்பிளாட்டர். ஸோ ஃபுல்லாக அப்படியே ஸ்பிளாட்டர் ஆகுறது. அடுத்த வார்த்தை வந்து சமையல் சம்பந்தமான வார்த்தை வதக்கிறது. வதக்கிறத நார்மலி வந்து இங்கிலீஷில் சாட்டேம்போம், சாட்டே. இதே சாட்டேங்கிறது என்னன்னா வந்து ஒரு ஹை ஹீட்ல சீக்கிரமே வந்து கொஞ்சமாக எண்ணெயோ ஏதோ ஒரு பட்டரோ என்னமோ கொஞ்சம் போட்டு கொஞ்சம் வதக்கிறது, டக்குன்னு எடுத்துடுறது, அதான் வந்து வதக்கிறது, சாட்டே பண்ணுறது. இதே இது வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சிக்கனை முழுசாக முங்க வச்சு பொரிப்பாங்க, அது டீப் ஃப்ரைம்பாங்க. அதே இது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக மேலோட்டமாக எண்ணெய் ஊற்றி அப் பண்ணுறது ஷாலோ ஃப்ரைன்னு சொல்லுவோம். இதே மாதிரி சமையலில் வந்து நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்குது. இப்போ ப்ராயில்னு சொல்லுவோம், பேக்குன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம பின்னாடி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வதக்குறதுன்னா சாட்டே, சாட்டேயிங். அடுத்து பொறையேறுறது. நம்ம வந்து பேசிக்கலி பொறையேறுறதுன்னு நம்ம எதை சொல்லுவோம்னா வந்து தமிழில் சொல்லும் போது வந்து நமக்கு வந்து சாப்பிடும் போது வந்து
சாப்பாடு வந்து உணவு குழாய்க்கு வழியா போகாம அப்படியே மூச்சு குழாய்க்கு உள்ள போயிருது. பேசிக்கலி இந்த தொண்டை பக்கத்துல வந்து ஒரு ஒரு திறப்பு இருக்கும். அந்த திறப்பு வந்து அதுதான் கண்ட்ரோல் பண்ணும் பேசிக்கலி வந்து. ஸோ நம்ம திடீர்னு நம்ம சாப்பிடும் போது சிரிக்கிறோம், இல்லை சத்தமா பேசுறோம், இல்லை திடீர்னு எக்ஸைட் ஆகுறோம். அப்போ வந்து என்ன ஆயிரும்னா வந்து உணவு குழாய்க்குள்ள போறதுக்கு பதிலா அது வந்து மூச்சு குழாய்க்குள்ள போகும். ஸோ இதுக்கு வந்து கரெக்டான சயின்டிஃபிக் ஆர் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து ரிகர்கி ரிகர்ஜிடேஷன் ரிகர்ஜிடேஷன். ஸோ அதுதான் கரெக்டான வேர்ட். சில பேர் இதை வந்து ஆஸ்பிரேட்னு சொல்லுவாங்க, பட் அது வந்து கரெக்டான டேர்ம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. ஸோ ரிகர்ஜிடேஷன் அதுதான் கரெக்டான வேர்டு வந்து. ஆஸ்பிரேஷன் சொல்லலாம், பட் அது வந்து ஃபுல் ப்ராசஸ் அது வந்து கம்ப்ளீட் பண்ணாது. அது வந்து பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். இந்த புறையேறதுல வந்து புறையேறதுங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு அந்த என்டையர் ப்ராசஸ் அதுக்கு வந்து ஒரு தனியா ஒரு ஒரு சிங்கிள் இங்கிலீஷ் வேர்ட் கிடையாது. அதனால அந்த என்டையர் ப்ராசஸை வந்து ஒரே வார்த்தைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து துண்டு துண்டா அது பண்றது பேசிக்கலி வந்து சோக் ஆகுறது, அதுக்கப்புறம் உள்ள போறது, அப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில கொண்டு வந்தனால வந்து அதை வந்து ஒரு சின்ன ஆங்கில வார்த்தைக்குள்ள கொண்டு வர்றது கஷ்டம். ஸோ அதுக்காக நீங்க சயின்டிஃபிக் டேர்ம் எடுத்தீங்கன்னா ரிகர்ஜிடேஷன் இல்லாட்டினா ஆஸ்பிரேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். புலம்புறது, அடிக்கடி அவன் ரொம்ப புலம்பிகிட்டே இருக்கான், எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்கான்னு சொல்றது பிளாபரிங், பிளாபர். புரணி பேசுறது, அடுத்தவங்களை பத்தி, இது நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். புரணி பேசுறது வந்து புரணியும் அப்படிதான், புரணி பேசுறதும் காசிப் இல்லாட்டினா காசிப்பிங் அபவுட் சம்திங், அபவுட் சம்படி, அதான் காசிப். பெருமூச்சு விடுறது, இப்போ வந்து நம்ம நம்ம ரொம்ப நாளா வந்து கிடைக்குமோ கிடைக்காதான்னு நினைச்சது திடீர்னு கிடைச்ச உடனே நம்ம பெருமூச்சு விடுவோம், அப்பா கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு கரஸ்பாண்டிங் ஒரு அழகான ஒரு சொற்றொடர் இருக்கு. அது வந்து ஹீவிங் சை ஆஃப் ரிலீஃப். அப்பா முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஹீவிங் சை ஆஃப் ரிலீஃப். நம்ம சின்ன வயசுல கட்டம் போட்டு நொண்டி விளையாடுவோம்ல, அந்த நொண்டி விளையாட்டுக்கு பேர் வந்து இங்கிலீஷ்ல ஹாப்ஸ்கேட்ச். ஹாப்ஸ்கேட்ச். ஸோ இது ஸ்பெல்லிங் வந்து ஹெச்ஓபி ஸ்காட்ச்னு இருந்தாலுமே வந்து நம்ம உச்சரிக்கிறது வந்து ஹாப்ஸ்கேட்ச்னு சொல்லுவோம். மரத்து போகிறது, நமக்கு கால் மரத்து போயிட்டு இல்லைன்னா விரல்லாம் மரத்து போயிட்டு ஃபீலிங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ பேசிக்கலி அதுக்கு இங்கிலீஷில் வந்து ஃபீலிங் நம். ஸோ பி வந்து எம்முக்கு அப்புறம் வந்தால் சைலண்ட் தான். ஆனால் நம்ம தமிழ் கலந்த இங்கிலீஷில் பேசும்போது வந்து நம்ம அதை எம்மையும் பியும் சேர்த்தே சொல்லுவோம், நம்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வந்து இங்கிலீஷில் வந்து நம் அப்படின்னு சொல்லிட்டு பியை வந்து அப்படியே சைலண்ட்டாக விட்டுருணும், ஃபீலிங் நம். முணுமுணுக்கிறது, மர்மரிங் ஆர் மர்மர். முணுமுணுக்கிறது வந்து மர்மர். முதுகுக்கு பின்னாடி பேசுறது, பேக் பைட்டிங். ஸோ இப்போ ஒரு நம்ம 2 பேர் இருக்கோம், 3வது ஆள் இல்லை, அவங்கள பற்றி பேசுறது வந்து பேக் பைட்டிங். ஸோ அதான் முதுகுக்கு பின்னாடி பேசுறது. லொடலொடன்னு பேசுறது, யாப்பிங். லொடலொடன்னு பேசுறது வந்து யாப்பிங். யாப்பிங் அவங்கள வந்து நம்ம வந்து சேட்டர் பாக்ஸ் அப்படிம்போம். ஸோ அளவுக்கு அதிகமாக பேசிட்டு இருப்பாங்கல்ல, அதான் வந்து. ஸோ லொடலொடன்னு பேசுறது வந்து யாப்பிங். முதுகுக்கு பின்னாடி பேசுறது பேக் பைட்டிங். முணுமுணுக்கிறது மர்மரிங். சிலர் வந்து எப்போ பார்த்தாலும் மூக்கு நிறைய சளி வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் உறிஞ்சிட்டே இருப்பாங்க, சின்ன வயசுலயும் சரி கொஞ்சம் வயது வந்த பிறகும் சரி. அந்த மூக்கு உரியறதுக்கு வந்து ஸ்நாட்டிங், ஸ்நாட்டிங்பாங்க. இதே இது வந்து இந்த ட்ரக்ஸ்லாம் வந்து உரியறதுக்கும் அதுக்கும் அதே தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த கொக்கைன் இந்த மாதிரிலாம் வர்றது அதுவும் ஸ்நாட்டிங் தான் சொல்லுவாங்க. மூச்சு அடைக்கிறது, மூச்சு இப்போ சின்ன ஸ்பேஸ், இப்போ சின்ன லிஃப்ட்ல போறோம் இல்லை ஒரு குட்டியான ஒரு ரூம்ல இருக்கோம், அப்போ வந்து லைக் வி ஃபீல் சஃபகேட்டட். அதான் அதுக்குள்ள ஆங்கில வார்த்தை வந்து மூச்சு அடைக்கிறதுக்கு வந்து சஃபகேட்டட். ஸோ யூ ஃபீல் லைக் சஃபகேட்டட், அதான் கரெக்டான வேர்ட், சஃபகேட். மூச்சு இறைக்கிறது, திடீர்னு நம்ம ஒரு மேரத்தான் ஓடுறோம் இல்லாட்டினா ஒரு 10 ஸ்டெப்பு ஏற வேண்டியிருக்கு, அந்த அதான் மூச்சு இறைக்கிறது. அப்படி மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவோம்ல, அது வந்து பேண்டிங். பேண்டிங், நம்ம பேண்ட் இருக்குல்ல அதோட சேர்த்து பேண்டிங். மூச்சு வாங்குறது, அது வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம்ல, அப்போ வந்து மூச்சு, அதாவது பேசிக்கலி வந்து மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறது, அதான் மூச்சு வாங்குறது அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்,
பிரெத்னா தெரியும் நம்ம மூச்சு. ஸோ ஷார்ட்னஸ் அதில் வந்து கொஞ்சம் குறையிறது, நமக்கு மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறோம், அதான் வந்து ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். மோந்து பார்க்கறது, மோந்து பார்க்கறது வந்து ஸ்னிஃப். நார்மலாக வந்து இந்த மோப்ப நாய்கள் வந்து இந்த ஸ்னிஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மோப்ப நாய்கள் வந்து ஸ்னிஃபிங் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஸ்னிஃப் பண்ணி பார்க்கும், மோந்து பார்க்கும். இந்த எவிடன்ஸை வச்சு நம்ம திருடனை கண்டுபிடிக்கிறது, அதான் மோந்து பார்க்கறது. ஸோ மூச்சு சீரீஸில் நம்ம 4 இது அட்லீஸ்ட் பார்த்தோம். ஸோ உரியிறது வந்து ஸ்நாட்டிங், அடைக்கிறது வந்து சஃபகேட்டிங், இறைப்பது இறைப்பது வந்து பேண்டிங், மூச்சு வாங்குறது வந்து ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். மோந்து பார்க்கறது அதையும் அந்த கேட்டகரியிலே சேர்த்துக்கலாம், ஸ்னிஃபிங். சரி சொந்தங்களே, இன்னைக்கு கவர் பண்ண 20 வார்த்தைகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்க மனசுல ஏதாவது வார்த்தைகள் நீங்க தேடி கண்டுபிடிக்க முடியாத, டிரான்ஸ்லேஷன் கண்டுபிடிக்க முடியாத வார்த்தைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து உங்களுக்கு தர முயற்சிக்கிறேன். மறுபடி சந்திக்கலாம் சொந்தங்களே.